ஹலோ ஆல், சில டாக்ஸிக்கான ஃபெமினிசத்துக்கு நடுவில் உண்மையான ஃபெமினிசம்னா என்னன்னு இந்த மூவியில் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, படகை அப்படின்ற வில்லேஜில் பெண்கள் எல்லாரும் வயசுக்கு வந்ததுக்கப்புறமா தங்களோட முகத்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேறு யார்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு அண்டு வாழ்க்கை முழுவதும் படுதா வச்சு அவங்க முகத்தை மறைச்சி தான் வாழணும், அப்படி மீறி அவங்க முகத்தை வெளியே காட்டினா அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் யாருக்குமே குழந்தை பிறக்காது அப்படின்ற பிலீஃபை அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் படுதா விற்கிறவரோட மகளான சுப்பு அப்படின்ற பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது அவளோட ஃபோட்டோ ஒரு பாப்புலரான மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துடுது. அதை பார்த்த ஊர் மக்கள், இவ இந்த ஊருக்கே சாபத்தை கொண்டு வந்துட்டா, இவளை பலி கொடுத்தாதான் நம்ம ஊர் பெண்களுக்கு சாபம் நீங்கி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சுப்பு, நான் எந்த தப்பும் பண்ணலை, இதுவரை என் முகத்தை யார்கிட்டையும் காட்டவும் இல்லைன்னு தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்கிறா. இதை கேட்ட எல்லோரும் அவளுக்கு தெரியாமல் தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு அவள் ப்ரூவ் பண்ணிட்டா அவளை பலி கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த சுப்பு அந்த ஃபோட்டோகிராஃபரை தேடி கண்டுபிடிச்சாலா, அதுக்கப்புறம் அவளோட லைஃப் எப்படியெல்லாம் மாறுச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஒன்லைன். இந்த படத்தை பொறுத்தவரை கடவுளோட பேரை வச்சு உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கையினால பெண்களோட ஃப்ரீடமும் அவங்களோட வாழ்க்கையும் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்றத ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட பேர் பரதா. இதில் மெயின் லீடாக சுப்புன்ற கேரக்டரில் அனுபமா தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி அமேசான் பிரைமில் தமிழ்லேயே இருக்குது. ஸோ இதுவரை இந்த படத்தை பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.